ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி வாழைப்பூவில் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேங்காய் ஒரு 6 to 7 டேபிள் ஸ்பூனு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா 2 தடவை தேங்காய் பால் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வடை சட்டியை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்து போட்டு பொரிச்சதுமே சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு போட்டுட்டு ஒரு சின்ன பீஸ் பட்டை போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு வாழைப்பூவை வந்துட்டு நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம், இல்லை 2ஆக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா வேகிற வரைக்கும் வதக்கிக்கணும். வதங்கினதுமே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா தூள் இதெல்லாமே போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலையும் இதில் நல்லா ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு குழம்பு கொஞ்சம் கெட்டியானதுமே நம்ம இறக்கிட்டு சூடான சாதத்து கூட வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நிறைய மசாலாவும் இல்லைங்கிறதுனால மைல்டாக போகுது. இது உடம்புக்கும் ரொம்ப நல்லதும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.